அனைவருக்கும் வணக்கம். சவ் சவ் சமையலில் இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, ஆட்டோட நுரையீரல் குருமா செய்ய போகிறோம். இப்போ ஒரு நுரையீரல் வாங்கியிருக்கோம், அதை கட் பண்ணி சுத்தமாக கழுவி வச்சுருக்கோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம் வாங்க. 5 தக்காளி, 50 கிராம் வெங்காயம், மீடியமான வெங்காயம் தான் வச்சுருக்கோம். அடுத்து என்ன பொருள் பார்ப்போம். தேங்காய் சில்லு தேங்காயில் அரை மூடி, ஒரு அரை தேங்காயை சில்லு சில்லாக நறுக்கி வச்சுருக்கோம் பாருங்கள். குழம்பு பொடி 1 டீஸ்பூனு, ஜீரகம் கொஞ்சம் ஒரு 10 கிராம், கசகசா ஒரு 10 கிராம். நுரையீரல் குருமா செய்வதற்கு தேவையான பொருள் நுரையீரல் 1, 5 தக்காளி, வெங்காயம் 50 கிராம், அரை மூடி தேங்காய் சில்லு சில்லாக நறுக்கியிருக்கோம், குழம்பு பொடி, ஜீரகம், கசகசா. அடுப்பை ஊற்ற வச்சுக்கலாம். 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இந்த நுரையீரலை அப்படியே அதில் போட்டு வேக வைக்கணும். இப்போ 2 விசில், முதல் 2 விசில் வரட்டும். அதுக்குள்ளே வெங்காயம் தக்காளி நறுக்குவோம். இப்போ மொத்தம் 4 விசில் வந்துருக்கு. ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் சில்லு, கசகசா, ஜீரகம் போட்டிருக்கோம். இது உரப்பு வேணும்னா 2 வரமிளகா போடலாம், இல்லைன்னா மிளகாய் பொடியும் போடலாம். ஆனால் மிளகாய் பொடி விட வரமிளகா நல்லது. காரம் தேவைப்பட்டால் மட்டும் போட்டுக்கலாம், இல்லைன்னா போடாமல் இருக்கலாம். நைஸாக அரைக்கணும், அரைச்சிட்டு பார்ப்போம். இப்போது வெங்காயம் தக்காளி நறுக்கியாச்சு, தேங்காய் கசகசா ஜீரகம் வரமிளகா மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சாச்சு. இப்போது ஏர் போயிச்சான்னு பார்த்துக்கிட்டு மெதுவாக திறக்கணும். பார்த்தீங்களா, நுரையீரல் நல்லா வெந்துருச்சு. இப்போது நுரையீரலை தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதாவது தண்ணி அப்படியே இருக்கட்டும், அந்த தண்ணியில் தான் செய்ய போகிறோம். பார்த்தீங்களா, தண்ணியை நல்லா எடுத்து வச்சிடும். எல்லாமே தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். வெந்துருச்சான்னு பார்க்கணும். இன்னும் ஒரு 4 விசில் வேகணும். கடுந்த உளுந்தம் பருப்பு போட்டலாம். அப்படியே தக்காளி, வெங்காயம் முதல் வெங்காயம் போடணும். கொஞ்சம் லேசாக வதக்கணும். அப்புறம் தக்காளியை போடணும். இப்போ தக்காளியை போட்டணும். தக்காளி நல்லா கிளறி விட்டு நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதக்கட்டும். இந்த டயத்தில் அந்த தேங்காய் கசகசா மசாலா அரைச்சதை அப்படியே இதில் ஊற்றிடலாம். இப்போ இதில் என்னென்ன போட்டுக்கணும்னா 25 ml ஆயில், கடுகு உளுந்தம் பருப்பு, வெங்காயம், தக்காளி, கசகசா, தேங்காய், ஜீரகம், வரமிளகா மிக்சியில் அரைச்ச அப்படியே அந்த கரைச்சல் நைஸாக அரைச்சது அப்படியே ஊற்றியாச்சு. இந்த சமயத்தில் குழம்பு பொடியும் போட்டலாம். குழம்பு பொடியும் போட்டு நல்லா கிளறி விட்டுணும். கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறம் கறி போதும். இப்போ தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் வாசனைக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி, நல்லா வேகட்டும். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா கொதி வந்துட்டு பார்த்தீங்களா, இந்த நேரத்தில் இந்த வேக வச்ச தண்ணியோட நுரையீரல் அந்த கறியை அப்படியே போட்டுருவோம். போட்டுட்டு ஒரு லேசாக கிளறி விட்டணும். இப்போ மூடி வச்சு முதல் 4 விசிலுக்கு செஞ்சோம். நல்லா கொஞ்சம் கொதிக்கணும். கொதி வரட்டும். முதல் நுரையீரல் வச்சு 4 விசில்
போட்டோம். இப்போ நுரையீரல் வந்து வேக வச்சோம். இப்போ மறுபடியும் 4 விசில் வேக வச்சோம். இப்போ மறுபடியும் குக்கர் மூடி 4 விசில் வரணும். நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தவுடனே தான் மூடணும். இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வரணும். ஏன்னா அந்த தேங்காய் அந்த மசாலா அரைச்சி ஊற்றிருக்கோம்ல, இந்த வாடை அந்த கொதியில் அப்படியே கொஞ்சம் போயிடும். இந்த வாடை இல்லாமல் நல்லா இந்த கறி மிக்ஸிங் எல்லாமே உப்போடு நல்லா கலந்துரும். பாருங்கள், மறுபடியும் கிளறி விட்டுறணும். கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே இதிலே வேகட்டும். அப்புறம் குக்கர் வச்சு மூடலாம். முதல் 4 விசில், அப்புறம் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 4 விசில். இப்போ கொதி வந்துருச்சு, மூடிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ குக்கர் வச்சு மூடியாச்சு. ஒரு 4 விசில் வரட்டும். இப்போ 4 விசில் வந்துருச்சு. இப்போது திறந்து பார்ப்போம். ஸோ குக்கர் திறக்கலாம். இந்த ஏர்லாம் போயிடுச்சான் பார்த்துக்கிட்டு மெதுவாக குக்கர் திறக்கணும். ஏரோடு திறந்துடக்கூடாது. பார்த்தீங்களா, அப்படியே சூப்பராக குருமா ரெடி. ஹாட்டு நுரையீரல் குருமா ரெடி ஆயிடுச்சு. நுரையீரல் குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இங்கே பாருங்கள். இப்போது குருமாவை கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா சாப்பாடுக்கு தோசைக்கு ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இதே இன்னும் கொஞ்சம் அடுப்பு பற்ற வச்சு கொஞ்சம் வேக வச்சோம்னா கொஞ்சம் லேசாக கட்டியாயிடும். அது சப்பாத்தி நார்மல் சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள், அருமையாக டேஸ்ட்டாக அப்படியே சாப்பாடு சாப்பிட்டோன்னே விருன்னு போயிடும். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுப்பை மறுபடியும் பற்ற வச்சு கொஞ்சம் லேசாக வேக வச்சு கட்டியாக்க போகிறோம். இந்த நேரத்தில் ஒரு துண்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, நல்லா வெந்துருச்சு. அமுக்கி பார்த்தாலே தெரியுது நல்லா வெந்துருச்சு. லேசாக அமுக்கி பாருங்கள். இப்போது மறுபடியும் கொதிக்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் பார்ப்போம். சூப்பராக ஆட்டு நுரையீரல் குருமா ரெடி. இப்போது 2 விதமாகவும் செய்யலாம். லேசாக தண்ணியாகவும் செய்யலாம். இன்னும் கொஞ்சம் நம்ம கெட்டியாக்க போகிறோம். தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகணும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். ஆட்டோட நுரையீரல் குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். இது தோசையில், சப்பாத்தி, இட்லி, சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். சமையலில் ஆட்டோட நுரையீரல்